எமது தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எமது உலங்கனிந்த இன்று அருள் தரும் ஆலயமாக திகழும் திருக்கோவில் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் ஆகும். இத்திருக்கோவில் குட்லண்ட்ஸ் ராயல் தெருவில் காணப்படுகின்றது. அண்மையில் வர்ணம் பூசப்பட்டு ஒரு சில வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இத்திருக்கோவில் இப்பொழுது ஓர் அழகு பெட்டகமாக விளங்குகிறது. 26ஆம் தேதி நவம்பர் மாதம் வியாழக்கிழமை அன்றைக்கு இத்திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. அப்போது நாம் ஒளிப்பதிவு செய்த சில காட்சிகளை தொகுத்து அருள் தரும் ஆலயம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக வழங்குகிறோம். இத்திருக்கோவில் பழங்கால தொட்டு கட்டப்பட்ட திருக்கோவில். இத்திருக்கோவில் எழுப்பப்பட்ட காலந்தொட்டு 4 திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்கள் நடந்தேறின. நவம்பர் 24ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு அன்றை கடந்த நன்னீராட்டு பெருவிழா இடம்பெற்றது. ஆகம முறைப்படி கட்டப்பட்ட இத்திருக்கோவிலுக்கு பக்தர்கள் பெரும் கூட்டமாக வருகின்றனர். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் கலந்து கொள்கின்றார்கள். திருக்கோவிலுக்கு இடப்பக்கத்தில் கிழக்கு திசையாக பெரியதொரு வேள்வி சாலை அமைக்கப்பட்டு கும்ப பூசையும் வேள்வி பூசையும் இடம்பெற்றன. இந்த பூசைகளில் தலைமை தாங்கியவர் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் சிவத்திரு அருணாச்சலம் அவர்கள். அவரோடு இன்னும் சிவாச்சாரியார் பெருமக்கள் கலந்து கொள்கின்றனர். கும்பங்களுக்கு மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. தூப தீப ஆராதனைகள் காட்டப்படுகின்றன. வேள்வி குண்டத்தில் தீயை வளர்த்து வேள்வி பூசையை செய்கிறார்கள் சிவாச்சாரியார்கள். அருள்மிகு சொக்கலிங்க பெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அம்பிகைக்கும் தனித்தனி வேள்வி குண்டங்கள் வேள்வி சாலையில் காணப்படுகின்றன. வேள்வி தீயில் நெய் மருந்து பொருட்கள் யாவையும் அக்கினியில் போட்டு விநாயகப் பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் மாரியம்மன் ஒன்பான் கோள்கள் ஆகியோரை எழுந்தருளச் செய்கின்றனர். உரிய மந்திரங்கள் பயபக்தியுடன் ஓதப்படுகின்றன. பக்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து இந்த பூசைகளில் கலந்து கொள்கின்றனர். शिवाय सर्वप्रभवे ओम शिवाय ईशानमूर्धाय तत्पुरुषवक्राय अघोरहृदयाय वामदेवदुष्याय सत्योजानमूर्तये ओम नमो नमः ओम कुश्याय गोप्रे अनिधनाय सर्वयोगानिकृताय सर्वज्ञानिपाय ओम ज्योतिरूपाय ओम परमेश्वरवराय
ஓம் சேதனாய சேதன சேதனாய ஓம் யோமின் யோமின் ஓம் யாபின் யாபின் ஓம் பிரதமாய ஓம் தேஜஸ்தேஜசே ஓம் ஜோதிர்ஜோதினே ஓம் அரூபாய ஓம் அனக்னயே ஓம் அதூபாய ஓம் அபஸ்மாய ஓம் அநாதாய ஓம் நானாய ஓம் தூது ஓம் பூ ஓம் புவः ஓம் சுவः ஓம் உதரः ஓம் நிதனः ஓம் நிதனோத்பவாய ஓம் சிவாய ஓம் சர்வாய ஓம் பரமாத்மனே ஓம் மகேஸ்வராய ஓம் மகாதேவாய ஓம் சத்பாவேஸ்வராய ஓம் மகாதேஜசே ஓம் மகாயோகாதிபதயே ஓம் முஞ்ச ஓம் மகாபிரதமாய ஓம் மகா சர்வசர்வாய ஓம் மகாபவபவாய ஓம் மகாபவோத்பவாய ஓம் மகா சர்வகூடசுகப்பிரதாய ஓம் மகா சர்வசாநித்யாராய ஓம் மகா அனச்சிதனாச்சிதாராய ஓம் மகா பூர்வசிதாய ஓம் மகா சாட்சினே ஓம் மகா துரு ஓம் மகா பரங்க ஓம் மகா பிண்டாய ஓம் ஞானாய ஓம் சப்தாய ஓம் சூக்மாய ஓம் மகா சிவாய ஓம் மகா சர்வாய ஓம் மகா சர்வதாய ஓம் நமோ நமः. வேள்வி தீயில் சொக்கநாத பெருமானுக்கு உரிய ஆடை அளிக்கப்படுகின்றது. षड्गुणितकलविशेषेणायामस्यां मङ्गलाशेषदाहादाशुपतितो अस्माकं सकुटुम्बानामिति मरीशियस् कण्ठं नामाङ्कितस्य गुड्लन् शङ्करं नामाङ्कितस्य सुब्रह्मण्य स्वामिनालयस्य जिनोद्धन अष्टतन्त्रमहाकुम्भाभिषेकादे வழிபட்ட கும்பங்களை சிவாச்சாரியார் பெருமக்களும் தத்தம் தலை மீது சுமந்து கொண்டு மேல தாளத்துடன் திருக்கோவில் வலம் வரும் ஒரு காட்சியினை காண்கிறீர்கள்.
சிவாச்சாரியார்களும் திருக்கோவில் நீர்வாகிகளும் பிறரும் திருக்கோவில் விமானங்கள் மீது மந்திர உரு ஏற்றப்பட்ட புனித நீரால் திருக்குட நன்னீராட்டுதலுக்கு மேலேறி செல்லும் காட்சி. बिंबं प्रेते प्रेते स्थापय स्थापय चिन्मयी भव स्थाने द्रावो नमः उकारगलादिपदे उकारगलाय नमः गच्छादिपदये विष्णवे नमः कुम्भाट् बिंबं प्रेते प्रेते स्थापय स्थापय चिन्मयी भव स्थाने द्रावो नमः. बिंबं प्रवेशे प्रवेशे कुंभास्थूलं प्रवेशे प्रवेशे स्थापय स्थापय चिन्मयी स्थाने द्रावो नमः आवास्य समस्तकलादेवताभ्यो नमः गच्छ कुंभाट् बिंबं प्रवेशे 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 स्थापय स्थापय चिन्मयी स्थाने द्रावो नमः. விமானங்களின் கலசங்கள் மீது மாவிலைகளையும் பூக்களையும் கட்டி வைத்திருக்கின்றார்கள். இதோ நாம் எல்லாரும் கலந்து கொள்ள காத்திருந்த புனிதமும் புண்ணியமும் நிறைந்த முக்கிய கட்டமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவான அருள் காட்சி. திருக்கோவிலின் உச்சியிலே குடை வடிவத்திலே விமானங்கள் காட்சி அளிக்கின்றன. இவை விநாயகர், சொக்கலிங்க பெருமான், முருகப்பெருமான். இங்கு வேள்வி சாலையிலிருந்து திருக்கோவில் நீர்வாகிகள் கும்பங்களை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த கும்பங்களை சிவலிங்கம் திருக்கோவிலுக்கும் நோக்கி செல்கின்றனர். வேள்வி சாலையில் வைக்கப்பட்ட கும்பங்களுக்கு மந்திரங்கள் ஊதப்பட்டு அவற்றிற்கு சக்தி ஊட்டப்பட்டது. அந்த ஆற்றலை தெய்வ திருமேனிகளுக்கு இருத்தி வழிபடும் காட்சியினை காண்கிறோம். திருக்கோவிலுக்குள் வீற்றிருக்கும் அருள்மிகு விநாயகப் பெருமானுக்கும் கும்ப நீர் அபிஷேகம் செய்யப்படும் இந்த காட்சியினை காண்கிறீர்கள். திருக்கோவிலுக்குள் வீற்றிருக்கும் அருள்மிகு விநாயகப் பெருமானுக்கும் கும்ப நீர் அபிஷேகம் செய்யப்படும் இந்த காட்சியினை காண்கிறீர்கள்.
முருகப்பெருமான் மீது கும்ப நீர் திருமஞ்சனம் செய்யும் போது உரிய மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. கதிகாம முருகனுக்கு ஹரஹரோகரா. கதிகாம முருகனுக்கு ஹரஹரோகரா. தேவயானி வேலனுக்கு ஹரஹரோகரா. தேவயானி வேலனுக்கு ஹரஹரோகரா. கதிகாம முருகனுக்கு ஹரஹரோகரா. கதிகாம முருகனுக்கு ஹரஹரோகரா. வேலனுக்கு வேலனுக்கு ஹரஹரோகரா. வேலனுக்கு வேலனுக்கு ஹரஹரோகரா. ஹரஹரோகரா.
முருகா அருள் புரிக நாட்டில் எங்கும் முருகா முருகா அருள் புரிக முருகா முருகா அருள் புரிக முருகா முருகா அருள் புரிக. இத்திருக்கோவிலில் மூலவராக வீற்றிருப்பவர் அருள்மிகு சொக்கலிங்க பெருமான். சொக்கலிங்க பெருமானுக்கு இங்கு கும்ப நீர் திருமஞ்சனம் செய்யப்படும் ஒரு அருட்காட்சியினை நீங்கள் காண்கிறீர்கள். பதின்மங்கல காட்சி தரிசனம் என்பது நன்னீராட்டு பெருவிழாவில் முக்கியமாக கருதப்படுகின்றது. 10 வகையான மங்கள பொருட்கள் அருள்மிகு சிவலிங்கத்துக்கு காண்பிக்கப்படுகின்றன. கருவறைக்கு வெளியில் வந்து மங்கள பொருட்களை அருள்மிகு சிவலிங்கத்துக்கு நேர் வைத்து தூபம் திருவிளக்கு சுவை அமுது காண்பித்து
தெய்வத்திற்கும் மங்கள பொருட்களுக்கும் பேரொளி வழிபாடு செய்கின்றனர். இவ்வாறு ஒவ்வொரு மங்கள பொருளுக்கும் செய்கின்றனர். கண்ணாடி, துறவி, பசு, செல்வம், மலர், நிறைக்குடம், விசிறி, திருவிளக்கு, பூச்சூடி, புத்தாடை உடுத்திய கன்னிப்பெண் திருக்கோவில் பொறுப்பாளர் ஆவர். இங்கு கோப்பூசை நடைபெறுகின்றது. திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கோப்பூசை ஒரு முக்கியமான சடங்காக விளங்குகிறது. இங்கு கண்ணுக்கினிய ஒரு நடனத்தை காண்கிறீர்கள். நடராசனின் திருவிளையாடலை முன்னிட்டு ஆடும் ஒரு நடனம். ஆடுகின்றவர் செல்வி வெண்ணிலா கண்ணுசாமி அவர்கள்.
गजमुखनायका
இங்கு விநாயகப் பெருமானுக்கு தூப தீபங்கள் காட்டப்படுகின்றன. विशेष बलवर्गं निवेदयामि आजमनीयं समर्पयामि वेदापवान् प्रजावान् விநாயகப் பெருமானுக்கு உரிய ஒரு பாடலை பாடுகின்றனர் பக்தர்கள். Oh
ॐ सां भवस्य देवस्य कुमाराय नमः ॐ सां सर्वस्य देवस्य कुमाराय नमः ॐ सां ईशानस्य देवस्य कुमाराय ॐ नमः सां वसुपतः देवस्य कुमाराय नमः रुद्रस्य देवस्य कुमाराय ॐ नमः सां उग्रस्य देवस्य कुमाराय नमः ॐ योपां पुष्पं वेद प्रजावान् कुसुमान् लभते सर्वोत्पन्नस्वामिमूर्तये नमः मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि सिन्दूरकान्तिं शरविपिनभवं श्रीमयूराधिरूढं मध्वस्त्रं देवनाथं मधुरिपुतनया वल्लभं द्वारसाक्षं शक्तिं बालं कृपाणं भजमपि जगना चाभयं सव्यहस्तैः शापं वज्रं सरोजं कनकमपि वरं शूलमन्ये दधानम् சிவாத்திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு. முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு பாடலை பாடுகின்றார் இந்த பக்தர். வேலவா வேலவா என தொடங்கும் முருகன் பாடல்.
மூலவராக வீற்றிருக்கும் அருள்மிகு சிவலிங்கத்திற்கு பேரொளி வழிபாடு நடைபெறுகின்றது. சோதியுள் சோதியாக விளங்கும் சிவலிங்கத்துக்கு பல்வகை தீபங்களால் ஆராதித்து வழிபடுகின்றோம். கூடியிருக்கும் பக்தர்கள் ஒளி வடிவில் காட்சி தரும் அருள்மிகு சிவபெருமானை கரங்களை சிகரம் மேல் கூப்பி அவன் திருவருளை வணங்குகின்றனர். இந்த வழிபாட்டில் எல்லாரும் ஒருமித்த மனத்தவராய் ஈடுபட்டு இருப்பதையும் காணலாம். கூடியிருக்கும் பக்தர்களின் பேச்சும் மூச்சும் அப்பெருமானின் தன்னருளால் அமைந்துள்ளன. இதற்கு காரணம் உள்கொண்ட ஆழ்ந்த பக்தியாகும். समर्पयामि।
அன்பர்களே, இதுவரை நாம் வழங்கி வந்த எமது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம். சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் ஒற்றுனை தீரங்கடி ஓரும் தகை கொள சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் ஒற்றுனை தீரங்கடி ஓரும் தகை கொள கற்றுனை கூட்டினோர் नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नगाराय नमः शिवाय तस्मै नगाराय नमः शिवाय महादेवाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय महादेवाय चन्द्रमौळीश्वराय चन्द्रमौळीश्वर महादेवा चन्द्रमौळीश्वर महादेवा ॐ शम्भो शिव शम्भो स्वयम्भो ॐ शम्भो शिव शम्भो स्वयम्भो
रूप